வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்தாஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 45 அத்தியாவசிய பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பாதுகாப்பு வேலிகளை அமைக்கும் நடவடிக்கை ஆரம்பம். எதிர்வரும் பெரும்போகத்தில் 1,10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை. தாய்வான் மீனவர் பிலிப்பைன்ஸ் கடல் எல்லையில் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் இறுதிக்கட்ட விசாரணை. அத்தியாவசிய பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பாதுகாப்பு வேலிகளை அமைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. முன்னுரிமை வழங்க வேண்டிய மேலும் பல பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் வேலிகளை அமைப்பதற்கான விலை மனு கோரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். கடவைகளில் இடம்பெறும் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிடுகின்றது. 45 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளை அமைப்பதற்கான விலை மனு கோரப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் கூறுகின்றார். அத்துடன் மணி மற்றும் மின்விளக்கு முறையின் ஊடாக பாதுகாப்பு நடைமுறையொன்றை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 200 கடவைகளில் இதனை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இந்த வருட இறுதிக்குள் விலை மனுக்களை தயாரிக்கும் நடவடிக்கையை நிறைவு செய்ய உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கின்றார். எதிர்வரும் பெரும்போகத்தில் 1,10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இம்முறை பெரும்போகத்தில் அதிக அளவிலான அறுவடை கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அது 1.5 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்பட்டதாக சபையின் தலைவர் KP ஜெயசிங்க தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் இன்னும் 3 வாரங்களில் பெரும்போக்கு அறுவடையை சந்தைக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் கூறினார். சிறப்பான காலநிலை நிலவிய காரணத்தால் நாடளாவிய ரீதியில் அதிக அளவிலான அறுவடையை எதிர்பார்க்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். நிதி கிடைக்கும் போது நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அவர் கூறினார். தேவையான இடங்களில் களஞ்சிய சாலை வசதிகளை ஏற்படலாம் எனவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்கள் ஊடாக விவசாயிகளுக்கு நீர் விநியோகிக்கும் சந்தர்ப்பத்தில் அதன் சக்தியை பயன்படுத்தி நீர்மின்னை உற்பத்தி செய்வது தொடர்பான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உலகில் உள்ள உயர் தொழில்நுட்ப உபகரணங்களின் ஊடாக குறுகிய காலத்திற்குள் டெர்பைனை உற்பத்தி செய்வது தொடர்பான இயலுமை தொடர்பில் இதன்போது ஆராய உள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச தெரிவிக்கின்றார். நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயிகளுக்கு நீரினை விநியோகிக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நீர்மின்னை உற்பத்தி செய்ய எண்ணியுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் கூறுகின்றார். விவசாயிகளுக்கு 5 மணித்தியாலம் போன்ற குறுகிய காலத்தில் நீர் விநியோகிக்கப்படுவதால் இந்த காலப்பகுதியில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். முன்னர் இதற்கான உயர் தொழில்நுட்பங்கள் காணப்படாதமையினாலே பயிர் நிலங்களுக்கு விநியோகிக்கப்படும் நீரினூடாக நீர்மின்னை உற்பத்தி செய்வதற்கான இயலுமை தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை என நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச மேலும் தெரிவிக்கின்றார். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த விடயத்துடன் தொடர்புடைய ஆலோசனைகள் அடங்கிய அறிக்கையொன்றை இதற்கு பொறுப்பான அமைச்சருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாக அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் ரணவக்க தெரிவித்தார். அரச கர்ம மொழிகள் தொடர்பான கொள்கைகளை சிறப்பாக பேணும் வகையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கொள்கைகளை கிராமிய மட்டங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் திருத்தங்கள் அமையும் எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மொரட்டுவை காலி வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7:20 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் கூறினர். கேஸ் ஏற்றிச் சென்ற லொரியொன்றில் மோதி குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார்.
மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் விஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.